तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரக பயிற்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்கள் 2025 கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு மார்ச் மாதத்தில் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. பணியிடத்தில் உங்களின் திறமைக்கு பாராட்டு வெகுமதியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் சிறப்பான முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் மிகவும் சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் வருமானம் முன்னாடி இருந்ததை விட இப்போது கொஞ்சம் உயர ஆரம்பிக்க போகுதுங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஒப்பீட்டு அளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம். வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரத்துடன் தொடர்புடையவங்க இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேணும். இந்த காரணங்களால் இந்த மாதம் எந்த ஒரு முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேணாம். ஆனால் என்ன நடந்தாலும் அதை தொடரணும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இது கல்வியின் அடிப்படையில் உங்களை நன்றாக ஆதரிக்க விரும்புது. வெளியூர் படிக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவாங்க. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் நீடிப்பார். 12ஆம் வீடு வெளிநாடுகளின் ஸ்தானமாக கருதப்பட்டாலும் படிப்புக்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவ மாணவியர் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை பெறலாம். உங்கள் 2வது வீட்டின் அதிபதியான சூரியன் 8வது வீட்டில் சனியுடன் இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் 2ஆம் வீட்டை பார்ப்பார் என்றாலும் சனியுடன் இணைந்திருக்கிறதுனால சனியின் பார்வையும் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப சூழல் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முடிவுகள் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 8வது வீட்டில் இருக்கிறார். இது பலவீனமான நிலைதான். ஆனால் இந்த மாதம் சனி குரு ராசியில் இருக்கும்போது அதே நேரத்தில் குரு 7வது வீட்டிற்கும் வருகிறார்.
சுக்கிரன் தனது சொந்த லாப வீட்டில், அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறதுனால உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் சமீபத்தில் சில வேலைகளை செய்திருந்தால் அதன் முடிவுகள் வரவில்லை என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த முடிவுகளை பெறலாம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறும் வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. வெற்றி உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பல்வேறு பணிகள் ஒரே நேரத்தில் குவியும். அதையும் நீங்கள் அசால்ட்டாக செய்வீங்க. எனவே இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டிய மாதம்தான். ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேணும். கூடுதல் வேலைகள்லாம் உங்களுக்கு பாரமாக தெரியும். இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து முன்னேற்றம் காண்பீங்க. இந்த மாதம் சிறந்த ஒரு அறிவாற்றலுடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இந்த 2025 கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் பணியிலே ஆழ்ந்து இருக்கும் காரணத்தினால குடும்பத்துக்கென்று, குடும்ப உறுப்பினர்களுக்கென்று உங்களால் நேரம் ஒதுக்க முடியாதுங்க. இதனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சில கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்பு இருக்குது. இந்த 2025 கடகராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்தில். கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமணமான தம்பதிகள் உறவில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளணும். கணவன் மனைவிலாம் கொஞ்சம் உறவு ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும். நீங்கள் தகவல் தொடர்பிலிருந்து சிறந்து விளங்குவீங்க. அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்கும்பொழுது கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பொருளாதார நிலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் சேமிக்கிறது குறித்து நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிடணும். நீண்ட கால சேமிப்பு பற்றி யோசித்து திட்டமிட்டு சேமிக்க தொடங்கிறது நல்லது. நீங்கள் இப்பொழுது செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு சிறந்த லாபங்களை பெற்றுத்தரும். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள்ட்ட நீங்கள் கைமாத்தாக கொடுத்த பணம் இப்போது உங்கள் கைக்கு மீண்டும் சேருங்க நிதி நிலைமையில். அடுத்தது கடகராசியுடைய வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வேலை செய்யும், அதாவது கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் வேலையில் சாதாரணம் தான் எதிர்பார்ப்பாங்க. பலன்கள்லாம் காத்துள்ள போதே தூத்திக்கொள் என்பது போல் இப்பொழுது கிடைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேணும். அலுவலகத்தில் கீழே பணிபுரியவங்கள்ட்ட நீங்கள் நட்புடன் நல்லூருடன் பழகணுங்க. உங்களால் இயன்ற வரை உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை நிலுவையில் வைக்காமல் அப்பொழுதே நீங்கள் முடிக்க வேணும். கடகராசியுடைய தொழிலை பற்றி பார்க்கும்பொழுது 2025 செய்யும் தொழிலில் கடகராசி இந்த மாதம் மிதமான முன்னேற்ற நிலையே பார்ப்பாங்க. நிலம் விற்றல் வாங்கல் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க அதிகமான வருமானத்தை பார்ப்பீங்க. தொழில் ரீதியாக போட்டி காரணமாக நீங்கள் கஷ்டங்களை சந்திக்க நேரலாம். தொழிலில் உங்கள் திறமைகள் பிறர் உங்களது முக்கியத்துவத்தை உணர்வாங்க. கடகராசியுடைய தொழில் வல்லுநர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த 2025 கடகராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சாதாரணமான பலன்களை பார்ப்பாங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான சிறிது தடங்கல்கள் மற்றும் தாமதங்கள் காணப்படலாம். என்றாலும் நீங்கள் மனம் தளராது நீங்கள் அந்த முயற்சியை, வெற்றியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருப்பீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கிணங்க உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக ஒரு நாளில் வெற்றி அடையும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சமய சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து அதற்கேற்றவாறு திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. அடுத்தது கடகராசியுடைய ஆரோக்கியம், அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த ராசிக்காரவங்க ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை சுமாரான காலமாகவே காணப்படும். மன அழுத்தம், டிப்ரெஷன் அதாவது ஏற்படும் வகையில் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை போகுங்க. என்றாலும் நீங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேணும். உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த நீங்கள் சிறந்த ஓய்வு, போதுமானதான தூக்கமும் மேற்கொள்ள வேணுங்க. அடுத்தது கடகராசி மாணவர்கள். கடகராசி மாணவ மணிகளுக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம்தான் என்று கூற வேணும். என்றாலும் இந்த மாதம் மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், தங்கள் ஆசிரியர்கள்ட்ட தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்வது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். கலாச்சார விழாக்களில் பங்கு பெறுவதன் மூலம்
உங்களுடைய அறிவை நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க. கடகராசிக்காரங்க, பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் நல்லா சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போகிறதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்க போகுதுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்துக்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமே நீங்கள் இருப்பீங்க. அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் சிறந்த ஒரு நல்ல முடிவில் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. இந்த மாதத்தில் குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரம்